பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்கையும் சேர்த்து 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. குருமா ரெடி பண்ணலாம். பட்டை சோம்பு வகைகள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு தேவையான அளவு காரப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாங்க. தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு பேஸ்ட் பண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். ஃபைனலாக உப்பு, கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணி எடுத்தால் குருமா ரெடி. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும்.